பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோக்களில் நிறைய நான் பேசியிருக்கிறேன். சமத்துவம், சமூக நீதி, மத சார்பின்மை, இதெல்லாம் மத சார்பின்மை ஃபஸ்ட் அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். மத சார்பின்மைனா என்ன? மத சார்பின்மைனா எந்த மதமுமே இல்லை, எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்குது. இந்த மதத்தில் தப்பு பண்ணாலும் கேட்கணும், இந்த மதத்தில் தப்பு பண்ணாலும் அதை சொல்லணும். எந்த மதத்தில் தப்பு பண்ணினாலும், எந்த சாதியில் தப்பு பண்ணினாலும் சரி, யார் சைடு தப்போ அவங்க சைடு நம்ம நிற்கிறது தான் ஒரு மத சார்பின்மை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இவன் ஒரே ஒரு இது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்துக்கள் தப்பு பண்ணிட்டா ஹிந்துக்கள் தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோ, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்களோ தொண்டர்களோ யாருமே தப்பு பண்ணிட்டா தப்பு தான். அதை மறைக்கிற மாதிரியோ எந்த செயல்கள்லையும் ஈடுபடாது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் என் அன்பு உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்று தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இஸ்ரேல் ஈரான் மேலே போர் தொடுக்கிறத நிப்பாட்டணும், அது ஒரு தவறானது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ரைட்டு. பங்களாதேசத்தில் இந்துக்களை கொத்தாக கொன்று குவிச்சாங்க. அப்போ ஒரு துண்டுச்சீட்டு அறிக்கை கூட எவனுமே கொடுக்கவே இல்லை. அப்போ இது என்ன இது? சரி, நீ வாழ்கிற நாட்டில் காஷ்மீரில் பஹல்காம்னு ஒரு இடத்துல 28 பேரை சுட்டு கொன்னாங்க. அதுக்கு நீ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. இது என்ன? அதை நம்ம நாட்டு இப்போ என் வீட்டில் உள்ள என் வீட்டு பெண்களுக்கு தாலி அறுத்துட்டு போனவனை நீ போய் சொல்லுன்னு அவன் எவ்வளவு தைரியம் இருந்தால் அப்படி சொல்லிட்டு போவான். இதே உன் அக்கா தங்கச்சியோட புருஷனை கொன்னுட்டு போய் இவன்கிட்ட போய் சொல்லிட்டு போன்னு சொன்னால் நீ விட்டுருவியா? அதை போய் பாரதிய ஜனதா கட்சி மேலே அதன் தலைவர்களும் சரி எங்கேயுமே அப்புறாணி பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல குண்டு போடவே இல்லை. தன்னோட இலக்கு என்ன? தீவிரவாதிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அதை டார்கெட் பண்ணி தான் அடித்தாங்க. எந்த அப்பாவி மக்களுமே கொல்லப்படலை. ஆனால் இவனுங்க தூண்டி விடுறத பாருங்கள், எப்படி தூண்டி விடுறாங்கன்னு. மத சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு போர்னு வரும்போது அந்த போரில் என்னத்தை யார் மத சார்ந்து? ஏன் அந்த பாகிஸ்தான் நாட்டில் இப்படி குழுவாக இருக்காங்களா? அதில் என்ன மத சார்ந்து நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு நீ என்ன சொல்கிறது? இதில் தூண்டி விடுறது யார்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே 28 பேர் சுட்டு கொண்டுட்டு போயிட்டான். நம்ம அதுக்கு அவனை பதில் தாக்குதல் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் எங்கே மத சார்ந்து நம்ம பண்ணணும்? அப்போ இவனுங்களோட எச்ச புத்திகளை பார்த்தீங்களா? அதே எச்ச புத்தி தான் இப்போ ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் நடக்கிற போரை பற்றி இந்த எச்ச புத்திகள் உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, எச்ச புத்தி உள்ளவனை இப்போ உன் குடும்பத்தில் யாராவது தப்பு பண்ணால் நீ தட்டி கேட்கணும். இல்லை, இதை தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீ திருத்தி வைக்கணும்டா. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் மேலே குண்டு போட்டது யார்? காசாவில் உள்ள தீவிரவாதிகள் தான் இஸ்ரேலில் குண்டு போட்டு 1500 உயிர்களை கொண்டுட்டாங்க. ஒரு 500 பேரை பணைய கைதியெல்லாம் பிடிச்சிட்டு போய் இன்ன வரைக்கும் 500 பேரை திரும்ப விடவே இல்லை. இஸ்ரேலும் சரி உலக நாடுகளும் சரி எவ்வளோ பேர் சொல்லியுமே அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் இப்போ நான் வாழணுன்னா என்ன நீ துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் சரி, நீ வேணால் என்னை கொண்டுட்டு போ, என் மக்களை கொண்டுட்டு போகணும், நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன். நீ பொதுவாக அன்றைக்கி காசாக்காரன் போய் இஸ்ரேலில் கொண்டு போட்டு 1500 பேரை கொன்னா, 500 பேரை பணைய கைதியாக இப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிட்டானே. நீ அப்பம்னா எங்கே கருத்து சுதந்திரம் எங்கே போச்சு? ஏன் அப்பம்னா நீ கருத்து சொல்லலை? நீ ஏன் எவன் தப்பு பண்ணுதவனுக்கு ஆதரவாகவே நீ தப்பு பண்ணுன்னு நீ ஏன் இதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த தமிழக மக்கள் இன்னும் முட்டாளே இருக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் அந்த மதத்தில் உள்ளவனும் நல்லபடியாக அவன் தப்பு பண்ணால் அவனுக்கு தப்பு பண்ணி திருத்தி ஒரு நல்ல வழி கொண்டு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்க போய்த்தானே அவன் திரும்ப தப்பு பண்ணுறான். எவ்வளவோ நல்லவங்கள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் நாட்டுக்காக மக்களுக்காக எவ்வளவோ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மதத்தில் உள்ளவங்க. ஆனால் ஒரு சில உங்களை மாதிரி இந்த எச்சக்குடிகள் வாழ்கிறதுக்காக அந்த அப்புறாணிய இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளோட வாழ்க்கைகளையும் அவங்களோட உயிர்களோடையும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காசாவில் உள்ள தீவிரவாதி மட்டும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தாமலோ இல்லை எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தா, 500 பேரை பயண கைதிகளை பிடிச்சிட்டு போகாமல் இருந்திருந்தா இப்போ அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வந்திருக்குமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன்டா தப்பு பண்ணுறவனையும் இந்த தீவிரவாத செயல்களை செய்கிறவனை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கீங்க?
நீ இப்போ இது அவங்க அப்போ அந்த மதம் ஃபுல்லாக தீவிரவாதி தானே. மதம் ஃபுல்லாக தீவிரவாதிகள்னு நாங்கள் சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியும் சரி, நாங்களும் சரி, எந்த இடத்துலையும் ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்லவே இல்லை. அந்த மதத்தில் இருக்கிற உன்ன மாதிரி எச்சைங்களோட பேச்சை கேட்டு அவங்களோட வாழ்க்கையும் தொலைச்சதும் இல்லாமல் மித்தவங்களோட வாழ்க்கையும் மக்களோட வாழ்க்கையிலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதை மட்டும்தான் சொல்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நானும் நிறைய வீடியோக்கள் இதிலெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அதுலேயுமே ஒரு கொஞ்சம் பேர் தான், எல்லாரும் கிடையாது. அப்புறாணி மக்கள் அதில் எவ்வளோ பேர் நாட்டுப்பற்று உள்ளவங்க இருக்காங்க, மனிதாபிமானம் உள்ளவங்க இருக்காங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணுறவங்க எவ்வளவோ நல்லவர்கள் இருக்காங்க. அந்த நல்லவங்களையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட சில பேர் பண்ணுறதே இருக்குது. இந்த குறிப்பிட்ட சில பேர் யாருன்னா, இந்த எச்சங்களை அரசியலில் சுகபோகமாக வாழ்கிறதுக்காக அவங்க தப்பே அவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு மூல காரணம் இவனுங்க தான். அவங்கள தப்பு பண்ண விட்டு அவங்களுக்கு ஆதரவாக எப்பயும் இருக்கிற மாதிரியே இவங்க காட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற அந்த அப்புறாணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மையா? இதுதான் உன் சமூக நீதியா? நீ இல்லைனா அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்காக நாங்கள் வைக்கோம்னு சொல்கிறவன் அந்த மக்களுக்கு கூட மட்டும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க, இல்லைனா அரசியலில் அவங்களுக்கு நீ ஏதாவது ஒன்று கொடுங்க. ஆனால் நீ இப்படித்தான் மக்களோட மக்களாக ஒற்றுமையாக தான் இருக்கணும். நீ தனிப்பட்ட முறையில் உனக்குன்னு ஒரு சட்டம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கியா, இந்தியா என்ன சட்டம் சொல்கிறோ நீ அதில் பின்பற்றி தான் இருக்கணும். நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்தி அதுக்கு உண்டான என்ன வேலையோ அதை பாருங்கள். அவன் பண்ணுற தப்பை நீங்கள் ஒரு ஆதரிக்கிற மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி நீ ஏன் அப்படி அந்த அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் மத சார்பின்மை. இதுதான் உன் கட்சியோட கொள்கையா? உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ பண்ணுற நல்லது இது தானா? நேற்று டெல்டாவில் தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவனை போய் கைது பண்ணி குண்டாசில் அடைச்சிருக்க. இங்கே தென்காசி மாவட்டத்திலேயே எவ்வளவோ நெல் சாகுபடி பண்ணி அறுவடை செஞ்சு ஒரு நாய் அதை வாங்கிறதுக்கு இல்லை, ஒருத்தன் கூட வாங்க வர மாட்டான். அவன் விவசாயி பாவம் கஷ்டப்பட்டு எவ்வளோ அந்த நெல்லை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு ஒரு விவசாயியை எனக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு விளைய வச்சு அறுத்து கொண்டு வந்த ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம்னு அவ்வளோ பேரும் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட ஒரு முதல்வராக உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்டால் உன்கிட்ட மனு கொடுக்க வர விடுறது இல்லை. சரி, நீ வரும்போது உன்னோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு போராட்டம், கருப்பு கொடி போராட்டம் பண்ணுன்னா அவங்கள அந்த அடியாள்கள், காவல்துறை அடியாட்களை வச்சுக்கிட்டு கைது பண்ண வச்சு குண்டாசு போட வச்சுருக்க. நீ எல்லாம் என்ன அரசு பண்ணுற? நீ என்ன சமூக நீதியை பற்றி பேசுகிற? வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் இதை பற்றி? நீ ஒரு முதல்வர், நீ என்ன சொன்ன? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பாசிச பாஜகன்னு சொல்லி எந்த இடத்துலையாவது நீ பிரதமர் மோடி வரும்போது கருப்பு கொடி காட்டுறீங்க, கருப்பு பழுன்னு விடுறீங்க, கெட் அவுட் மோடின்னு எந்த இடத்துலையாவது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இப்படி ஏதாவது பண்ணணுமா வச்சோமா? நீ எதுக்கு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுற இந்த 4 வருஷம் ஆட்சியில் தமிழக மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நீ பண்ணணும்னு சொல்லு. மின் கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவில் அது கட்டணம் உயர்வு, 5 ரூபா கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 500 கட்ட வேண்டியது இருக்குது. அவ்வளோ விலைவாசி உயர்வு ஏற்றி வச்சுருக்கிற. நீ என்ன மக்களுக்கு பற்றி நீ சமத்துவத்தையும் சமூக நீதியும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற? அப்புறம் அந்த டிஎம்கேல உள்ள நீலகிரி தொகுதி எம்பி ராசா, அவர் எவ்வளோ வருஷமாக உன் கட்சியில் இருக்கிறாரு. உன் பக்கத்தில் உட்கார விடாமல் உன் மகன் நேற்று வரைக்கும் நடிகளோட சுற்றிக்கிட்டு இருந்தவனை கூட்டு துணை முதல்வர் ஐயா அந்த ராசாவுக்கு அந்த தகுதி இல்லையா? உன் பக்கத்தில் உட்காரத கூட அதுதான் உனக்கு சமூக நீதியா என்ன? பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்துக்கோ, எந்த ஜாதிக்குமே, எந்த ஜாதியோ எந்த மதமோ அதெல்லாம் இல்லை. உன் திறமை, நீ மக்களுக்கு நல்லது பண்ணுறியா, மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கியா, அவங்கள கூட வச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த ஜாதியை பார்த்தோ மதம் பார்த்தோ எந்த இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சி இருக்கவே இருக்காது. அனைவருக்கும் சமமான உரிமை. நீ இங்கே பேசுகிற சமத்துவம், சமூக நீதி எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மட்டும்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக வச்சோம். அந்த முஸ்லீம் சகோதரிகளை நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஐயா அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கும்போது எல்லாம் இடைஞ்சல் கொடுத்தது காங்கிரஸும் இந்த டிஎம்கே காரங்கள் தான். அப்புறம் இந்த பட்டியலின சமூக தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ராம்நாத் கோவிந்த் யார்? ஒரு பட்டியலின சமூக மக்கள். இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு யார்? பழங்குடியின மக்கள். இந்த மாதிரி
அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறது எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். இவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஒரு சும்மா கண் துடைப்புக்கு வச்சுருக்காங்க. அந்த கண் துடைப்புக்காவது நீ வச்சுருக்க வேண்டியன. ஒரு கண் துடைப்புக்காவது நீ வச்சுருக்கலாமையா? இப்போ ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கு இருக்கிற அறிவு அப்போ ராசாக்கு இல்லைங்கய்யா, துரைமுருகனுக்கு இல்லையா? இன்னும் உன் கட்சியில் சீனியர்கள் எவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்க, அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? ஏன் உன் மகன்கிற அந்த ஒரு தகுதியை தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது? நடிகர்களோட குத்தாட்டம் போடுவான், நல்லா சரக்கு போட்டுக்கிட்டு மாணவர்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவங்களோட கும்பல்களே வச்சு போதைப் பொருள் கடத்துறது வைக்கிறது. இந்த கடத்தல் வேலைகளை தவிர இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி தராதர இருக்குது? உன் கட்சியில் டிஎம்கேல வந்து சமத்துவமும் சமூக நீதியும் இருந்திருந்தா நீ ராசாவத்தான பொதுச் செயலாளராக போட்டிருக்கணும், இல்லை ராசாவத்தான துணை முதல்வர் ஆகியிருக்கணும். நீ ஏன் அதை செய்யவே இல்லை? அப்புறம் நீ எந்த இதை வச்சுக்கிட்டு நீ பாரதிய ஜனதா கட்சி வந்து நீ சொல்லுவ? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தயவு செஞ்சு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, நாங்கள் கொள்கை கோட்பாடு உள்ள கட்சியில் இருக்கிறோம், டிஎம்கே தான் கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி, சமூக நீதி கட்சி அப்படின்னு. உண்மையிலேயே நீங்கள் எனக்கு உங்களுக்கு வெக்கமானமே இல்லை உங்களுக்கு, நான் வருத்தமாக இருக்குது. ஆனால் சமூக நீதி உள்ள கட்சினா வேங்கவியல் பிரச்சனையிலேயுமே ஒரு தீர்வு வந்திருக்குமுனே, தீர்வு வந்துச்சானே. அவன் குடிக்கிற தண்ணியில் அவன் மலத்தையே கலந்து குடித்தான்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கான் அந்த காவல்துறை. அது அப்போ எந்த லெவலுக்கு உங்களை ஒரு அடிமை, ஒன்றுமே உங்களை அடிமையாக தானே வச்சுக்கிருக்காங்க டிஎம்கேக்காரன். அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்கள் இந்த மாநாட்டில் பேசுனீங்கண்ணே, நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படலை, பிரதமருக்கு ஆசைப்படுதோம்னு. 2 எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு பிரதமருக்கு ஆசைப்படுதோம்னு சொல்லுதீங்களேண்ணே. சாதியை பார்த்தாப்பா உங்கள் கட்சியில் யாருன்னு இருக்கா? அண்ணா உங்கள் கட்சியில் 95% பேர் யாருன்னு இருக்கா? நீங்கள் சாதி கட்சியா, பாரதிய ஜனதா கட்சி சாதி கட்சியாண்ணே? அண்ணா வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ வடநாடில் வயக்காடான்னு அந்த இதுலேயும் அப்படித்தாமண்ணே. எந்த ஊர்லேயாவது உங்களை கொடிக்கம்ப நட விடுதாங்களாண்ணே? சாம்சங் பிரச்சனையில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. மின்கட்டண உயர்வுக்கு உங்களை பற்றி எதுவுமே இல்லை. சொத்து வரி உயர்வுக்கு நீங்கள் எதுவுமே கேட்கல. நீங்கள் அடிமைண்ணே. இன்னும் நீங்கள் மட்டும் அடிமையாக இருக்கிறதும் இல்லாமல் உங்கள் சமூக மக்களையும் அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமத்துவம், சமூக நீதி, மத சார்பின்மை, இந்த மது ஒழிப்பு, டாஸ்மாகில் அவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை வாயை திறக்கலையேண்ணே நீங்கள். நீங்கள் தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தின லட்சணம். மது ஒழிப்பு மாநாடு நடத்தி தமிழ்நாட்டில் உங்களை பார்த்து சிரிக்காங்கண்ணே. உங்களை பார்த்து சிரிக்கிறதும் இல்லாமல் உங்கள் சமூக மக்களையும் பார்த்து சிரிக்காங்க. ஏன்டா உங்கள் சமூக மக்கள் எல்லாம் இப்படி தாண்டா இருப்பீங்களா அப்படின்னு. நீங்கள் பண்ணுற ஒரு தவறு உங்களோட ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுதுண்ணே. தயவு செஞ்சு இனிமையாவது நீங்கள் பெரிய ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியே வந்துருங்கண்ணே. அவங்க வந்து மனித குலத்துக்கே எதிரான கட்சி டிஎம்கேவும் காங்கிரஸும் தானே. நம்ம தொப்புள் கொடி உறவான இலங்கையில் 2 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க. நம்ம தமிழின தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை கொண்டது யாருண்ணே? இவங்க தானே. அவங்க கூடயே கூட்டணியில் இருந்துட்டு வெக்கம் இல்லாமல் கொள்கையோட, அப்படி உங்களோட கொள்கை வந்து நம்ம ஈழத்தமிழர்களை கொல்றதும் நம்ம தமிழின தலைவர் பிரபாகரனை கொல்றது தான் உங்கள் கொள்கையானே. ஆமாண்ணே, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த கட்சியோட தானே கூட்டணியில் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் உறவுகளும் அது எந்த சாதி மதத்தை கடந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி. தயவு செஞ்சு இதை அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.